கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இப்போதும் நீங்கள் கேட்கவிருக்கும் தேவ வார்த்தை நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் தென்னிந்திய திருச்சபை CSI ஈவோஷா நினைவாலயத்தில் வைத்து கொடுத்த தேவனுடைய வார்த்தையாகும். அங்கே கிறிஸ்துவின் 3 செயல்களை குறித்து அன்பு சகோதரர் அழகாய் விவரித்து வந்திருந்த யாவருக்கும் ஜெபித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஜெபித்த உங்கள் யாவருக்கும் தேவ வாழ்த்துதல்களை கூறி இப்போதும் இந்த அருமையான தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், கர்த்தருடைய 3 செயல்களை பார்த்து கேட்டு அனுபவித்து மகிழலாம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் அப்படியே முழங்கால் படியிட்டு, இன்றைக்கும் ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கேட்க போறோம். நமது கர்த்தர் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல நிறைய தெய்வங்கள் இருக்கலாம், ஆனா நமது தெய்வம் பேசுகிற தெய்வம். இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசணும். ஒவ்வொருவரின் இருதயத்தோடு கூட அவர் பேச வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. ஒருவேளை இந்த இடத்துக்கு நீங்க விண்ணப்பத்தோடு கூட வந்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஒருவேளை ஒரு வேண்டுதலோடு கூட வந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே இந்த நாளில் இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஏங்கி கொண்டு நீங்கள் வந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறது. எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? அப்பா, நான் ஜெபத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடைபெற வேண்டும் என்று சொல்லி அப்பா ஏங்கி கொண்டு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஒரு நாளிலும் ஆண்டவரே இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில அப்பா நீர் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு கூட வந்திருக்கிற ஆண்டவரே. தகப்பனே, பல நாட்களாக ஒருவேளை நான் வேண்டிக் கொண்டிருக்கலாம், நான் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த காரியம் என் வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் நடைபெறாமல் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே, இன்றைக்கு இதை என் வாழ்வில் செய்தருளும் என்று சொல்லி எத்தனை பேர் பிரியமானவர்களே வந்திருக்கீங்க? உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேரா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, ஓ எங்கள் கண்ணீரை காண்பவரே, எங்களுக்கு சுகத்தை தருபவரே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சுகம் வேண்டுமா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனிடமிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் வேண்டுமா? ஓ, இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் வேண்டுமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் செவியை நான் திறந்து வைத்திருக்கிறேன், என் கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது, என் காதுகள் உங்கள் ஜெபங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா எங்களை விண்ணப்பத்தை கேட்கிற தேவனே, தகப்பனே எங்கள் கண்ணீரை காண்கிற தேவனே, இதோ ஆகாரின் அழுகுரலை கேட்டு அவள் வாழ்க்கையில் அவள் வேண்டிக் கொண்ட காரியம் நடைபெற செய்த என் ஜீவனுள்ள தேவனே, அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஓ தகப்பனே உமது பாதத்திற்கு உமது பிள்ளைகளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ தகப்பனே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு ஓ எங்கள் ஒவ்வொருவருக்கும் பதிலை கொடுக்கும்படிக்கு ஓ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுக்காக அந்த சிலுவை மரத்தை நீ ருசி பார்த்தீரே ஆண்டவரே. அதிலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமை, அதிலிருந்து புறப்பட்டு வருகிற கிருபைகள், அதிலிருந்து புறப்பட்டு வருகிற எங்களது சுகம் எல்லாவற்றையும் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள ஆன்மீன் பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் மீண்டுமாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக அன்பு துரைராஜ் அண்ணன் என்னை அடிக்கடி அழைப்பாங்க. அவங்க எப்பனா என்ன பார்க்குறாங்களோ சொல்லுவாங்க, எப்படியாவது நீங்க என்ன பண்ணணும், எங்க சர்ச்சுக்கு ஒரு தடவை வரணும். இப்படிப்பட்ட அன்பு உள்ளங்கள் இருக்கனாலதான் கர்த்தர் என்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம் தியானத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 41வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் வாசிக்கிறீங்களா திருப்பி அந்த வேத வசனத்தை? இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்றாரு இந்த இடத்துல?
அவர் மனதுருகிறார். யாரை பார்த்து மனதுருகிறாரு? அதுக்கு முந்தின வசனம் 40வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகி அவங்க கிட்ட வந்து என்ன கேட்கிறாரு? ஐயா, என் சரீரம் எப்படி இருக்குது? குஷ்டரோகத்தால் நிரம்பி இருக்கிறது. நீர் மனசு வச்சிருந்தா என்ன ஆயிடும்? நான் கிளீன் ஆயிடுவேன், நான் சுத்தமாயிடுவேன். நீர் மனசு வச்சிருந்தா என்ன ஆயிடும்? நானு எனக்கு சுகம் கிடைச்சிடும். இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் மனசு வச்சார்னா என் வாழ்க்கையில நான் இருக்கிற நிலைமையில இருந்து கர்த்தர் என்ன மேல கொண்டு போயிடுவாரு. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? ஆண்டவர் மனசு வச்சாதான் பிரதர் இது நடக்கும். எனக்கு ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க தெரியும். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படணும்னே ஆண்டவர் நினைச்சிட்டே இருக்காரு போல. நான் அவங்க கிட்ட கேட்டேன், யார் அப்படி நினைப்பா? இன்னைக்கு நம்ம அப்பா அம்மாவா இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க சஃபர் பண்ணணும், கஷ்டப்படணும், வேதனைப்படுறோம், அழுகணும்னு நம்ம யாரும் நினைப்போமா? பிள்ளைங்க அழ ஆரம்பிச்சாலும் என்ன செய்வோம்? உடனே போய் தூக்குவோம், கண்ணை துடைப்போம், சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்போம், அதை தாஜா பண்ணுவோம், ஏதோ பண்ணுவோம்ல. எந்த அப்பாவாவது நான் பிள்ளை நல்லா அழுதுகிட்டே கிடக்கட்டும், கஷ்டத்துல இருக்கட்டும், வேதனையில இருக்கட்டும், ஏதாவது தகப்பனார் இருப்பாங்களா? அப்படி இருக்கச்ச இந்த சகோதரி என்கிட்ட வந்து சொன்னாங்க, பிரதர், ஆண்டவர் நினைச்சுட்டாரு நான் எப்பவுமே கஷ்டப்பட வேண்டும்ட்டு. நான் கேட்டேன், நல்ல விஷயம்தான், நல்ல ஆண்டவர் தான், நல்லா யோசிச்சிருக்காரு, எதனால அப்படின்னு. எங்க வீட்டுல ஒரு மருமக ஒருத்தி வந்திருக்கா பாருங்களேன் அப்படின்னு. அவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னது? அவங்க மருமக வந்தனால என்ன ஆயிடுச்சா, நித்தம் இவங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒருத்தவங்களை கொண்டு வச்சுட்டா. நான் அவனை சொன்னேன், சிஸ்டர் அப்படி நினைக்காதீங்க. அந்த மருமக இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஒரு நாளில் உங்களை உயர்த்துகிற ஒரு மருமகளா அவங்க இருப்பாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்தார் என்றால் அது நன்மைக்கு ஏதுவாகவே தான் செய்வாரு, அது நன்மையானதாகவே தான் அவர் செய்வாரு. எந்த ஒரு தகப்பனாவது தம் பிள்ளை உருப்படாம போகணும்னு நினைப்பாங்களா? கிடையவே கிடையாது. எல்லா தகப்பனின் இருதயம் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், பிள்ளை இப்படி இருக்கணும், உயர்ந்து காணப்பட வேண்டும், என்னை விட மேலாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு தகப்பனார் தான் நம்ம மத்தியிலும் இந்த உலகத்திலும் வாழ்ந்து வரும் பொழுது பரம தகப்பனார் எப்படி நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாரு? நல்லா இருக்கணும், நம்ம நன்றாக இருக்க வேண்டும், சுபிட்சமா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18-19 வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தும் என்னை அவர் என்ன செய்திருக்கிறார்? அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்னது? குருடர்களுக்கு பார்வையை கொடுக்கணும், சப்பானியை நடக்க வைக்கணும், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப வேண்டும், குஷ்டரோகிகளை சுகமாக்க வேண்டும். ஆண்டவர் வந்த ரீசன் என்ன தெரியுமா? அவர் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும்னா. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, இந்த குஷ்டரோகி என்ன செய்யறான் தெரியுமா? இதை அறிந்து கொள்ளுகிறான். அறிந்து கொண்டு வந்து கேட்கிறான், ஐயா உமக்கு சித்தம் இருந்தா என்ன செய்யும்? என்ன சுத்தமா? ஐயா உமக்கு சித்தம் இருக்குதா என்ன சுத்தமாக்குறதுக்கு? இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வழியா நம்ம கடந்து போகும்போது நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஆண்டவரே இந்த பிரச்சனையில இருந்து என்னை வெளியில கொண்டு வரதுக்கு உமக்கு சித்தம் இருக்குதா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? சில வேளைகளில் நாம் பாதைகளில் கடந்து செல்லும் பொழுது, வேதனையுற்று காணப்படும் பொழுது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே இந்த நிலைமையிலிருந்து எப்படியாவது என்னை வெளியில கொண்டு வரோம் ஆண்டவரே. இந்த குஷ்டரோகி இங்க என்ன செய்யறான்? எப்படியாவது இந்த குஷ்டரோகம் என்ன நீங்கி நானும் மற்றவங்களை போல இருக்கணுமே. குஷ்டரோகிகளை பார்த்திருக்கீங்களா? நம்ம இருக்கிற போல இந்த காலத்துல இருக்க குஷ்டரோகிகள் நம்ம பார்த்தோம்னா எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் கை இப்படி இருக்கும், கால் இப்படி இருக்கும், இவ்வளவுதான் நமக்கு தெரியும், வெள்ளை தோல்ல இருப்பாங்க. ஆனால் அந்த நாட்கள் எப்படி இருந்தாங்களாம் பாருங்க, விரலே கிடையாதான், முழுவதுமா இப்படி இருக்குமா, அந்த வெள்ளை இதுல இருந்து சீல் வடிந்து கொண்டே இருக்குமா, நாற்றை எடுத்துக்கொண்டே இருக்குமா. அந்த தேசத்துல இருக்க ஜனங்க எல்லாரும் அவங்கள பார்த்தாங்கன்னா என்ன செய்வாங்க? ஓரமா போக சொல்லிட்டு ஒதுங்கி ஒதுங்கி ஓடுவாங்க. ஏன்? சமுதாயத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமை. இன்றைக்கு நமது வாழ்க்கையில சில வியாதிகளோ சில பிரச்சனைகளோ வந்தோடனே நம்மளால என்ன செய்ய முடியல? மற்றவர்களோடு கூட சகஜமா இருக்க முடியல, வெளியே தலை காட்ட முடியல.
என்னுடைய சிநேகிதன் ஒருவன் என்னோடு கூட கல்லூரியில் படித்தான். அவன் நாங்க எல்லாரும் பாஸ் ஆகி காலேஜ்ல இருந்து வெளில வந்தோம். அவனுக்கு மட்டும் 2 அரியர். எல்லாரும் காலேஜ் விட்டு வெளியில வந்துட்டோம். அதோட அவனுடைய அட்ரஸ் தெரியவே இல்லை. அவன் என்ன ஆனான்னு தெரியவே இல்லை. எவ்வளவு ட்ரை பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு ஒரு 2 வருஷம் அவனை தேடணும். ஆனா அவனை காணவே இல்லை. மொத்தம் 17 பேர் தான் நாங்க படிச்சோம். என்னுடைய மாஸ்டர்ஸ் படிக்கும்போது என்னோடு கூட 16 பேர் படிச்சாங்க. அந்த 17 பேர்ல அந்த ஒருத்தனை மட்டும் காணும். இன்று வரைக்கும் அவனை காணும். ஏன்? அவன் எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா தான் இருக்கிறான். ஆனா எங்களோடு கூட சகஜமா இருக்க முடியல. ஏன்னா 17 பேர் தான் படித்தோம். அந்த 17 பேர் படித்தவர்களில் வெளியே வந்தது 16 பேர் தான். இந்த ஒருவனுக்கு என்னது இருக்கு? 2 பேப்பர் அரியர் இருக்கு. அந்த பேப்பர் அரியர் இருந்தனால அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? நான் ஒதுங்கிக்கிறேன். மற்றவர்களை போல நான் இல்லை. நான் சகஜமா இருக்க மாட்டேன். மற்றவர்களை போல நான் கிடையாது. நமது வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள் என்ன செய்து விடுகிறது? மற்றவர்களை கூட நம்ம இருக்க விடாம நம்மை பின்தங்க வைத்து விடுகிறது. இந்த குஷ்டரோகி என்ன தெரியுமா செஞ்சான்? அத்தனை நாட்கள் ஒருவேளை மற்றவர்களோடு கூட சகஜமா இருந்திருக்கலாம். அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கும், ஒரு மனைவி இருந்திருப்பாங்க, ஒரு பிள்ளைகள் இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த குஷ்டரோகம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? அவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறான். ஆனா ஒரு நாள் கேள்விப்படுகிறான், இந்த இயேசுவானவரால் எனக்கு சுகத்தை கொடுக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு வர்ற சில பாடுகள், நமக்கு வர்ற சில வேதனைகள், நமக்கு வர்ற சில வியாதிகளை நிமித்தமாக மற்றவர்களோடு கூட நீங்கள் நெருங்க முடியாமல் உங்களை நீங்கள் தனித்து வைத்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இக்கட்டிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக இயேசு இன்றைக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் என்ன செய்வாராம்? ஆண்டவர் செய்வார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், உன்னுடைய காரியம் எதுவென்று இன்றைக்கு என்னிடமாக நீ கேட்கும் பொழுது அதை நான் செய்கிற தேவனாக இருக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க வியாதி மேல அவருக்கு அதிகாரம் இருக்குது. உங்களது பண கஷ்டத்தின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்குது. உங்களுடைய இன்னல்கள் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்க போய்கொண்டிருக்கிற அந்த வேதனையின் பாதை மீது அவருக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனத்தில், அவருடைய தழும்புகளினால் நாம் குணமானோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சுகம் இல்லாம இருக்கலாம். ஒரு வியாதி உங்களை பிடித்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட நீங்க போய் பார்த்திருக்கலாம். அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவரது தழும்புகளினால் நீங்கள் குணமாக போகிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருமா விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அந்த வல்லமை எனக்கு வேணும். அன்றைய தினம் அந்த குஷ்டரோகி எதுக்கு தெரியுமா வந்தான்? இந்த இயேசுவிடம் போனா என்ன ஆகும்? அவரது சித்தம் என்னது? என்னை சுகமாக்குவதுதான். ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாரும் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில நல்லா தூங்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு எழும்பி நல்லா சாப்பிட்டோமா, திருப்பி ஒரு தூக்கத்தை போட்டோமான்னு இல்லாம காலையில ஏன் தெரியுமா வந்திருக்கீங்க? கர்த்தரிடமிருந்து ஒரு புதிய கிருபையை நீங்க பெற்றுட்டு போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரிடமிருந்து ஒரு புதிய கிருபை, கர்த்தரிடமிருந்து ஒரு புதிய வல்லமை, கர்த்தரிடமிருந்து ஒரு புதிய சுகத்தை, இத்தனை நாள் நீங்கள் அனுபவிக்காத ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பெற்று போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? அன்றைக்கு அந்த குஷ்டரோகி அதுக்கு தான் வந்தான். அந்த குஷ்டரோகிக்கு தெரிஞ்சு நம்ம இப்படியே இருந்தோம்னா நாற்றம் பிடிச்சி சீல் பிடிச்சி அப்படியே தான் கிடப்போம். நான் யாருக்கிட்ட போறேன்? சுகத்தை கொடுக்கிற இயேசுவிடமாக நான் போறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் ஆரம்ப ஜெபத்திலே சொன்னேன், இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் எல்லா ஜெபங்களுக்கு என் செவிகள் என்னவா இருக்குதான்? திறந்து இருக்கிறது. என் கண்கள் என்னவா இருக்குது? பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஸ்தலத்துல நீங்க என்ன வந்து செய்தாலும் சரி, ஒரு காரியத்தை குறித்து நீ கண்ணீர் வடித்தாலும் சரி, இல்லாவிட்டால் ஒரு ஜெபத்திற்காக நீ கர்த்தரிடமாக போராடினாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இந்த ஸ்தலத்துல நீ ஏறெடுக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் என்ன இருக்குதுமா? பதில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த குஷ்டரோகி என்ன செய்யறாரு? அவர் ஓடி யார்கிட்ட ஓடி வராருமா? இயேசுவானவரிடம் ஓடி வந்து சொல்றாரு, ஐயா உமக்கு சித்தம் இருந்தா என்னை சுத்தமாக்கவும் ஆகும். பாருங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க.
முதலாவதாக அவர் செய்த ஒரு காரியம் என்னவா? இந்த வசனத்தின் 41வது வசனத்தில் இயேசு என்ன செய்கிறார்? முதலாவதாக அவர் மனதுருகுகிறார். ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது, Jesus was moved with compassion. அவர் மனதுருக்கத்தினால் அவர் அசைந்தார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு மனதுருக்கத்தினால் நீங்கள் இயக்கப்படுகிறீர்கள்? இப்படி ஒரு கேள்வி நான் கேட்டேன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆமா பிரதர் எனக்கு மனதுருக்கம் ரொம்ப ஜாஸ்தி? நம்ம எல்லாருமே ஜென்ரலா சொல்லுவோம். ரோட்ல யாராவது ஒருத்தங்க கண்ணு தெரியாதவங்க போனா நம்ம என்ன செய்வோம்? கரத்தை பிடிச்சி பிளாட்ஃபார்ம் மேல ஏற்றி விடுவோம். அந்த பழக்கம் நமக்கு இருக்குதா இல்லையா? இருக்குது. அந்த அளவுக்கு மனதுருக்கம் தான் நமக்கு இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னான். அவன் என்னன்னா, அவன் பெரிய ஒரு பாவத்தை செய்தான். உலக பிரகாரமா பல வழிகளுக்கு போயிட்டு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவனை சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் இவன் நரகத்துக்கு மட்டுமே நியமிக்கப்பட்டவன் என்று எல்லாருமே சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு பாவத்தின் பிடியில சிக்கி அவன் பாவத்தினூடாகவே அவன் கடந்து சென்றான். அப்படி அவன் போன நாள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, திடீரென்று ஒரு நாள் அவனுக்குள்ளாக தேவனுடைய வல்லமை கடந்து வந்தது. ஒரு தேவனுடைய தாசன் அவரிடமா போய் சொன்னாங்க, இயேசு உனக்காக சிலுவையில மரிச்சிருக்காருப்பா, நீ என்ன செய்ய, அவருடைய தழும்புகளினால் நீ குணமாகிறாய், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய தழும்புகள் நிமித்தமாக அது எல்லா அவருடைய ரத்தம் உன்னை சுகமாக்குகிறது, அதனால் நீ என்ன பண்ணு, நீ அவரிடமாக திரும்பி வந்துரு, இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் தான், நீ ஜஸ்ட் மன்னிப்பு கேட்ட நீ திரும்பி வந்துட்டா என்ன ஆயிடும், எல்லாத்தையும் அவர் மன்னிச்சு விட்டுருவாரு. நீ அதனால என்ன செய்ய, நீ எவ்வளவு பாவியா இருந்தாலும் சரி அவர்கிட்ட போய் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருன்னு சொல்லு, இந்த ஒரு வார்த்தையை சொல்லு போதும், அவர் உன்னை மீண்டுமாக ஏற்றுக்கொள்வார், நீ கவலைப்படாம வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அத்தனை நாட்கள் பாவத்தில் இருந்தவனுக்கு இந்த ஒரு வார்த்தை என்ன ஆயிடுச்சு, டச் பண்ணிடுச்சு. உடனே ஒரு நாள் என்ன செய்தானா, நேர திருச்சபைக்கு போனானா, முழங்கால் படிக்கிட்டானா, ஆண்டவரே நான் ஒரு பெரிய பாவி, ஆண்டவரே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கோ இல்லாட்டா உமது பரிசுத்த இடத்திற்கோ வருவதற்கு எனக்கு தகுதி கிடையாது, ஆனாலும் வந்திருக்கேன், எப்படியாவது என் பாவத்தை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னை ரட்சித்துக் கொள்ளுன்னு சொன்னாராம். கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எங்க இருக்கீங்களா? இல்லட்டா மத்தியான சாப்பாடுக்கு போயிட்டீங்களா? கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு? உடனே மன்னிச்சிருப்பாரு. நம்ம மன்னிப்போமா? கர்த்தர் ஆனா என்ன செஞ்சிருப்பாரு? மனதுருக்கத்தின் தேவன், அவர் மன்னிச்சிருப்பார். இந்த சகோதரன் என்கிட்ட சொன்னா, உடனே என்ன நடந்துச்சுன்னா, எல்வேத் எனக்குள்ளாக ஒரு தெய்வீக சமாதானம் ஒண்ணு கடந்து வந்தது. அத்தனை நாட்கள் நான் பாவத்தில் இருக்கும் போது பார்த்தேன்னா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு விதமான கோபம் எனக்குள்ள இருக்கும், ஒரு விதமான ஏமாற்றம் எனக்குள்ளாக இருக்கும், ஒரு விதமான ஒரு பயம் எனக்குள்ளாக இருக்கும். இன்னைக்கு நான் மரித்து போயிட்டேன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன்ற ஒரு பயம் என்னை ஆட்டி படைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அவரிடமாக சென்று என் பாவத்தை அறிக்கையிட்ட பொழுது என் மனதிற்குள்ளாக ஒரு தெய்வீக சமாதானம் எனக்குள்ளாக வந்தது. நான் பரத்தில் எனக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் ஏற்படுத்தி விட்டார் என்ற ஒரு நிச்சயம் எனக்கு கிடைத்தது. எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அப்படின்னா எனக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், வெரி குட்ரா, சந்தோஷமா இருக்குடா, எனக்கு கூட இன்னொரு ஒருத்தனை நான் கூட்டிட்டு போறேன் பரலோகத்துக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுன்னு. அவன் சொன்னா, இந்த சந்தோஷத்தோடு கூட அதுக்கு அடுத்த வாரம் நான் திருப்பி சர்ச்சுக்கு போனேன், ஆராதனைக்கு நான் போனேன். சரி என்ன பாச்சு, இயேசுவானவர் மனதுருக்கத்தோட இருக்காரு, ஆனா கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லவே இல்லப்பா அப்படின்னா. கிறிஸ்து மனதுருக்கம் உள்ளவர் தான், கிறிஸ்து பாவம் செய்தாலும் ஏற்றுக்கொள்பவர் தான், ஆனா கிறிஸ்தவர்கள் பாரு அப்படி கிடையாது. பிரியமானவர்களே, அந்த ஒரு வார்த்தை என் இருதயத்தை வெகுவாக தொட்டது. இந்த வசனத்துல என்ன பண்றார் ஆண்டவர்? இயேசு அவர் மனதுருகுகிறார். அவருடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறது? மனதுருக்கத்தினால் அவர் நிரம்பினவராக இருக்கிறார். அவர் எங்கு சென்றாலும் அவர் மனதுருக்கத்தினால் நிரம்பினவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாம் வாசித்த பகுதியில் பார்க்கலாம், மத்திய எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 36ஆம் வசனத்தில், அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் அவர்கள் மேல் அவர் என்ன ஆகிறாரு? மனதுருகி. மேய்ப்பனில்லாத ஆடுகளாக இருக்கிறார்கள்,
மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்கும் பொழுது அவர் இம்மீடியட்டா என்ன செய்யறாரு? அவர்களை பார்த்த உடனே he was moved with compassion. அவர் மனதுருகுகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களின் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை அவர் சுஸ்தமாக்குகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி யாரை பார்க்கிறாருமா? நாயினூர் விதவையின் ஒரே குமாரன். அவன் என்ன ஆயிட்டான்? மரித்து போயிட்டான். ஒரு அம்மாவுடைய ஒரே பையன் என்ன ஆயிட்டான்? மரித்து போயிட்டான். உடனே இவர் வந்து பார்க்கிறார். அந்த விதவையின் மகன் மரித்து போனதை பார்த்து இந்த தாயார் அழுது கொண்டிருக்கிறாங்க. இந்த தாயாருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. மூல வேதாகமத்தில் இந்த சம்பவத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தாயார் ஒன்றும் வயசான பாட்டிமா கிடையாதான், 50 வயசு தாண்டின வயசான அம்மா கிடையாதான். அந்த அம்மா வந்து she was a young mother, ஒரு வாலிப தாயம். ஒரு 20 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யங்கா இருக்கிற ஒரு தாயார். அந்த பையன் இறந்துட்டான். ஒரு 20-30 வயசுல இருக்கிற ஒரு அம்மாக்கு ஒரே பையன் தான் இருக்கான், கணவர் இல்லை. அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னா அந்த அம்மாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரை பார்த்து அவங்க பயந்துருப்பாங்க. அந்த நாட்கள்ல எத்தனை ஜனங்களை, எத்தனை அவர்களை சுத்தி இருந்து எத்தனை பேர் அவர்களுக்கு விரோதமாக இருந்திருப்பாங்க. அந்த அம்மாவுடைய ஒரே ஆதரவு யாரா இருந்திருக்கும்? இந்த குமாரன் தான். அந்த குமாரன் மரித்து போனோன்னு அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யன்னு தெரியல, அந்த பாடையை பிடித்து கொண்டு அவங்க அழுதுகிட்டே வராங்க. இயேசு அவர்களை பார்த்து என்ன செய்யறாரு? மனது உருகுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பிரியமானவர்களே, இயேசுவை போல நம்ம மாறணும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் இயேசுவை போல நான் மாறணும் ஆண்டவரே? மனிதர்களை பார்த்த உடனே நமக்குள்ளாக என்ன வருது? ஈகோ வருது, கோபம் வருது, பொறாமை வருது, எரிச்சல் வருது. அப்படின்னு இருக்கக்கூடாது. மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மீது மனதுருக வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு பாருங்களா, அவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. திரளான ஜனங்களை கண்ட பொழுது, மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனம், அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தூய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால். அவர் எப்படி அவர் பார்க்கும் போது அவர் எப்படி பார்க்கிறாரு? ஓ, மெய்ப்பன் இல்லாம இருக்கிறாங்களே, சிதறடிக்கப்பட்டிருக்காங்களே, அவர்களை கண்டு என்ன ஆறாரு? மனதுருகுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாட்கள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதவர்களாய் இருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனமில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு அன்பு அக்காவை நினைவுக்கு வருகிறது. அவங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த அக்கா இருக்காங்க. என்னைக்குன்னா அவங்க ஊருக்கு நான் போறனோ சரி, நான் அந்த ஊருக்கு வந்துட்டாலே போதும், ஊழியத்தின் நிமித்தமாக காலையில் வந்துட்டு சாயந்தரம் அந்த ஊர்ல இருந்து கிளம்புவேன். ஆனா எப்படியாவது நான் அந்த ஊருக்குள்ள என்டர் ஆகிட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதும், ஒரு பேக் வந்துடும். அந்த பேக்ல என்ன தெரியுமா இருக்கும்? காலையில் சாப்பாடுனா காலையில் சாப்பாடு இருக்கும், மதியம் சாப்பாடுனா மதியம் சாப்பாடு இருக்கும், நைட்டு ட்ரெயின் ஏறுற வரைக்கும் எனக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், அக்கா இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே, நான் மீட்டிங்க்கு வரேன், ஃபாஸ்டிங்கில் வருவேன், காலையில் நான் வந்து மீட்டிங்கை எடுப்பேன், ஒரு மத்தியானம் வரைக்கும் போதா, நான் பாட்டுக்கு எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு நான் போயிடுவேன், எதுக்கு இதை நீங்கள் செய்கிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, தம்பி கஷ்டப்பட்டு அங்கேருந்து நீங்கள் வரீங்க, அவ்வளோ தூரம் நீங்கள் புறப்பட்டு வரீங்க, உங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுத்தேன்னா எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி. இது என்ன தெரியுமா? இது பேரு மனதுருக்கம். இயேசுவானவரை பாருங்களேன், அவருடைய வேலை என்னங்க? சாப்பாடு போடுறது அவர் வேலை. அவருடைய வேலை என்னது? அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மட்டும்தான் அவருடைய வேலை. அவருடைய டியூட்டி என்னது? கடமை என்னது? நான் இந்த பூமிக்கு எதற்காக வந்திருக்கிறேன்? பிதாவின் சித்தத்தை செய்யும் பொருட்டு நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. பிதாவின் சித்தம் என்னது? ஜனங்களுக்கு சோறு போடணுமா? இல்ல, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மட்டும்தான் இயேசுவானவருடைய வேலை. ஆனா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஜனங்களுக்காக நான் என்ன பண்றேன்னா பரிதவிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாட்கள் தங்கி இருந்து சாப்பிடாம இருந்திருக்காங்க, இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் என்ன ஆயிடுவாங்களாம்? சோர்ந்து போயிடுவாங்க. ஐயா மீட்டிங்க்கு வர்றாங்க, ஓகே, பிரசங்கத்தை கேட்குறாங்க, ஓகே, இனிமே அவங்க வீட்டுக்கு போனா என்ன, எப்படி போனா என்ன, இப்படி இயேசுவானவர் நினைச்சாரா?
அவர் என்ன நினைக்கிறாரு? அவன் வீடு போய் சேர்ற வரைக்கும் அவன் எப்படி இருக்கணும்? அவன் உடம்பு தாங்கணும். 3 நாள் சாப்பிடாம இருந்துட்டான், அவனுக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு போட்டு அனுப்புவோம். ஹல்லேலூயா. மனதுருக்கம்ன்றது அதுதான். இப்படிப்பட்ட அன்பு கர்த்தரிடமிருந்து நமக்குள்ளாக புறப்பட்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாமும் யாரை தெரியுமா பிரதிபலிப்போம்? கர்த்தரை பிரதிபலிப்பவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன நடக்குது? வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41ஆம் வசனத்தில், இயேசுவானவர் அவர் மனதுருகுகிறார். இதை நீங்க மூல வேதாகமத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியம் இருக்கும். மனதுருகுகிறார்ன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா? அவர் இருதயமானது அப்படியே கரைந்து ஒழுகினதாம். புரியுதா நான் சொல்றது? எப்படி பிரதர் இருதயம் கரைந்து ஒழுகும் அப்படிதானே கேட்குறீங்க? அவர் இருதயம் என்ன ஆயிடுச்சான்? அப்படியே உடஞ்சு போயிடுச்சான். என்கிட்ட 5 விரல் நல்லா இருக்குது, அவன்கிட்ட என்ன இல்லை? விரல் இல்லை. என் சரீரத்துல நாற்றம் இல்லை, அவன் சரீரத்துல என்ன இருக்குது? நாற்றம் இருக்குது. என்னால சகஜமா எல்லாரோடையும் என்னால பழக முடியுது. என் பின்னாடி 12 பேர் என்னோட வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அவன் குடும்பத்தில் இருக்கவங்களே வரலையே, அவன் மனைவியே வரலையே, தன்னன் தனியனாக அவன் வந்திருக்கானே. அவர் இருதயம், அந்த இருதயமானது அப்படியே கரைந்ததான். அப்படிப்பட்ட மனதுருக்கம் இன்றைக்கு அவர் உங்கள் மீது அவர் படுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் போய்கொண்டிருக்கிற கண்ணீரின் பாதை என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் அதை பார்த்துட்டு சொல்றாரு, என் பிள்ளை இவ்வளவு வேதனையோடு கூட இருக்கிறானே, என் பிள்ளை இவ்வளவு கண்ணீரோடு கூட இருக்கிறாளே. இப்படியாக என்ன ஆகுது அவருக்கு? அவர் இருதயமானது அவர் கரைந்து போகிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு அவர் உங்கள் மீது மனதுருக்கத்தோட இருக்கிறார். ஏன் இப்படி மனதுருக்கத்தோட இருக்கிறார்னா, இன்றைக்கு ஒருவேளை நம்ம ஒரு பாவம் நிறைந்த ஒரு குஷ்டரோகியாக இருக்கலாம், ஒரு சாபங்களை கொண்ட ஒரு குஷ்டரோகியாக இருக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர் என் வாழ்க்கையில எது எடுத்தாலுமே ஒரு தோல்வியிலே முடிந்துட்டு இருக்குது. தோல்வியுற்ற ஒரு குஷ்டரோகியா நீங்க இருக்கலாம். நீங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மீது நான் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அப்பா நான் இப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகியா இருக்கேன்? எந்த விதமான ஒரு குஷ்டரோகியா நீங்க இருக்கலாம். குஷ்டரோகினா நான் லைக் சென்ஸ்ல நான் சொல்லல. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு பாடு ஒன்று வந்திருக்கலாம். அந்த பாடு நிமித்தமாக நீங்கள் மற்றவர்களை விட்டு நீங்கள் தனித்தே காணப்படலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த குஷ்டரோகியாகிய உன்னை இன்றைக்கு நான் தேடி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் மீது அவர் அப்படியாக மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். போகட்டும். 2வதாக வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவதாக இயேசு மனதுருகி அவர் என்ன செய்யறாரு? கைகளை நீட்டி அவனை தொட்டு. 2வதாக வேதம் சொல்லுகிறது, கைகளை நீட்டி அவனை தொட்டு. இன்னைக்கு நீங்களும் நானும் மனதுருக்கத்தோட இருக்கோமான்னு கேட்டா, ஆமா பிரதர் எல்லாரும் இருக்கிறோம் தான் சொல்லுவீங்க. ஆனா எத்தனை பேரால மனதுருக்கத்தை வெளிப்படுத்தும்படி உங்கள் கரங்களை நீட்டி அந்த குஷ்டரோகியை தொடுவீங்க? எத்தனை பேர் குஷ்டரோகியை தொடுவீங்க? நான் தொட மாட்டேன். ஆனால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், நான் தொடுவேன்னு ஒன்றும் நான் நல்லவனாக மாட்டேன். நானே தொட மாட்டேன். நம்ம யாருமே தொட மாட்டோம். நமக்கு எல்லாருக்கும் என்னது? அது அசுத்தமான ஒரு இது அப்படின்னு நமக்கு மனசில் இருக்கு. ஆனால் இயேசுவானவர் என்ன செய்கிறாரு? அவர் வெறும் மனதுருக்கத்தை மட்டும் படலையா, அவர் என்ன செய்கிறாரு? கையை நீட்டி அவனை தொடுகிற ஒருவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேல ஜஸ்ட் மனதுருக்கத்தை மட்டும் காட்டல, நமக்கு என்ன தேவையோ அதை கரங்களை நீட்டி அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் வாய் மனதுருக்கம் மட்டும் கிடையாது அவருக்கு, அவர் கரங்களினால் அந்த மனதுருக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. லேவியராகமத்தின் புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா 13வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது, அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த குஷ்டரோகி எப்படி இருக்க வேண்டுமா? அவனை தன்னை தானே தீட்டு என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை விட்டு அவன் ஒதுங்கி இருக்கிறவனாக இருப்பவன் தான் இந்த குஷ்டரோகி என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எப்படி வந்திருப்பான்? அந்த நாட்களில் குஷ்டரோகி எப்படி வர வேண்டுமா? அவன் கைகளில் ஒரு மணியை கொண்டு வரணுமா?
அந்த மணியை எடுத்து அடிச்சுக்கிட்டே வருவானாம். நீங்கள் சரித்திர புஸ்தகத்திலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா குஷ்டரோகி அப்படிதான் வரணும். குஷ்டரோகி மணி அடித்து கொண்டு வரும் பொழுது அதே பாதையில் நம்ம போறோம்னா அந்த பாதையை விட்டு அவன் கீழே இறங்கி நின்று கொண்டிருக்க வேண்டும். நம்ம அப்படி கிராஸ் பண்ணிட்ட பிறகுதான் அவன் என்ன செய்யணுமா, அவன் போகணுமா. ஏன்னா அந்த குஷ்டரோகம்ன்றது அப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான ஒரு வியாதி. அந்த வியாதி கொண்டிருக்கிறவர்கள் அந்த பட்டணத்தின் வாசல்களுக்கு வெளியே இருக்க வேண்டும். பட்டணத்துக்குள்ள கூட அவங்களுக்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. அவர்கள் எல்லாரும் தனியா ஒரு பள்ளத்தாக்கில் வச்சிருப்பாங்களாம். அந்த பள்ளத்தாக்கிலிருந்து அவர்களால் என்ன பண்ண முடியாது, சகஜமா ஜனங்களோடு கூட அவர்கள் புழங்கும்படிக்கு அவர்களால் வெளியே வர முடியாது. இன்னைக்கு எனக்கு கொஞ்சோண்டு குஷ்டரோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என் கூட ஒருத்தன் நான் என்னை கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கில் போய் போட்டுடுறாங்க. அவன் என்ன பண்ணியிருப்பான், பல வருஷமா குஷ்டரோகியா இருந்திருப்பான். அப்போ என்ன ஆயிரும், அந்த குஷ்டரோகம் யார் மேலே வந்துடும், என் மேலே வந்துடும். இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு வெள்ளையா ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சரீரம் முழுக்குமே வெள்ளையா இருந்திருக்கும். நான் அங்க போய் அவனோட இருக்கனால என்ன ஆயிடும், அது எனக்கு தொத்திக்கிடும். இப்படியாக அந்த குஷ்டரோகிகள் எல்லாம் தனித்து 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 அவர்கள் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா அந்த இடத்திலிருந்து வந்த ஒருவனை யார் தொடுறாமா, என் இயேசுவானவர் தொடுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 37ஆம் வசனத்தில், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதே கிடையாது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஒரு வியாதியோடு கூட இருக்கலாம், ஒரு பண கஷ்டத்தோடு கூட இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில ஒரு விதமான சூழ்நிலை உங்களை என்ன செய்து விடலாம், தனித்து வைக்கப்படுற மாதிரி இருக்கலாம். எனக்கு ஒரு சிஸ்டர் ஒருத்தங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு கேன்சர் வியாதி இருந்துச்சு. அவங்க வந்தோடனே, கேன்சர் வந்தோடனே என்னன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கேன்சர்ன்ட்டு. டாக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் எடுக்க மாட்டாங்க, எந்த இடத்துக்குமே வரமாட்டாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. ஸ்டேஜ் 2 கேன்சரு. அவங்க ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ டெத். அவங்க மரணத்திற்காக காத்து கொண்டிருக்காங்க. ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் போய் கேட்டோம், என்ன இப்படி பண்ணுறீங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னோடனே, என்னை யாருமே பார்க்காதீங்க, நான் மரிக்க போகிறேன். அவங்களுடைய வாழ்க்கையில் என்னது, ஜோமனா சரியாகாத வியாதி ஏதாவது இருக்குதா, ஜோமனா சுகமடையாத வியாதி ஏதாவது இருக்குதா, ஜோமனா எல்லாம் கூடும் தானே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் தானே, ஜெபித்தால் பதில் வரும் தானே, ஜெபித்தால் வெற்றி கிடைக்கும் தானே. ஆனால் அந்த அம்மையார் என்ன செஞ்சுட்டாங்க, வியாதின்னு தெரிஞ்சோடனே அவங்க உள்ள போய் உட்காந்துட்டாங்க. நான் வெளியில வர மாட்டேன், நான் மரிக்க போறேன், எனக்கு வியாதி வந்துருச்சு. பிரியமான தேவ ஜனமே, இந்த இடத்துலயும் நீங்க பார்க்கலாம், இந்த இடத்துல இந்த குஷ்டரோகியானவன் அவன் அப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டிய ஒரு மனுஷன், அவன் திடீர்னு ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ போ, நீ மரிக்கிறதுக்கு தான் நீ லாயக்குன்னு ஆண்டவர் சொல்லல, கையை நீட்டி அவனை தொடுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ எவ்வளவு விதமான ஒரு வேதனையின் பாதையில நீ போய்கொண்டிருந்தாலும் சரி, மனிதர்கள் எல்லாரும் உன்னை ஒதுக்கி 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 வைத்திருக்கலாம். சமுதாயத்தில் நீ தள்ளப்பட்டிருக்கலாம், உனது அக்கம் பக்கத்தினர் யாவரும் உன்னை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம், உன்னுடைய குடும்பத்தினர் உன்னை கைவிட்டிருக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில நீ வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அவரது கரங்களை நீட்டி உங்களை தொட அவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை நீட்டி தொட்டாராம். இன்னைக்கு சாதாரணமா தொடணும்னா என்னது, இப்போ நீங்க குஷ்டரோகியை தொடணும்னு நான் சொல்லிட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு இப்படி தொட்டுட்டு தொட்டுட்டேன் பிரதர் இப்படிதானே சொல்லுவீங்க. அவர் என்ன செய்தாராம், குஷ்டரோகி கூட தூரமா தான் நிக்கிறான், இவர் கையை இங்கேருந்து நீட்டி, ஆங்கிலத்தில் இருக்கும் he stretched out his hand இருக்கும், கையை சும்மா இப்படி நீட்டலையா, கையை நீட்டி இப்படி தொடுகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை ஆண்டவர் விட்டு தூரம் போயிடலாம், உங்க பாவத்தின் நிமித்தமாக, உங்க வியாதி நிமித்தமாக, உங்க வேதனை நிமித்தமாக, உங்க சூழ்நிலை நிமித்தமாக எல்லாரோடையும் போராடுற மாதிரி, சண்டை போடுற மாதிரி ஆண்டவரோடு கூட நீங்க சண்டை போட்டு நீங்க ஆண்டவர் விட்டு நீங்க தூரம் போயிருக்கலாம். ஆனா அவர் யாரையுமே தூரம் போவிடவே மாட்டாரு. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வார் பாருங்க, கரங்களை நீட்டி அவர் தொடுகிறார். அதோடு கூட எபிரேய வேதாகமத்தில் இன்னொரு ஒரு காரியத்தை நான் வாசிச்சேன், நீட்டி தொடறது மட்டும் கிடையாதான். ஆங்கில வேதாகமம் எபிரேய டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா, அவர் அவனை பற்றி கொண்டாராம். வெறும் தொட மட்டும் செய்யலையா, அந்த கரங்களை அப்படியே பிடிச்சுக்கிட்டான். நம்ம தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. குஷ்டரோகின்னு தெரியும், அந்த குஷ்டரோகத்தை தொட்டால் இவரும் அசுத்தமாக மாறிவிடுவார் என்று தெரியும்.
ஆனா அவரு அப்படியே விடல, கரங்களை நீட்டி அவனை பற்றி கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஒரு பெரிய குழியில இருக்கலாம், ஒருவேளை அந்த குழியிலிருந்து உங்களை தூக்கிவிட யாரும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை வேதனையின் பாதையில் நீங்கள் கடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே இந்த நிலைமையிலிருந்து யார் ஆண்டவரே என்னை உயர்த்துவார் என்று நீங்கள் நினைத்து வந்திருக்கலாம். இன்றைக்கு என் கத்தாதி கர்த்தர் அவர் தனது கரங்களை நீட்டி உங்களை தொட அவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அவரை தொடுவார்? ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு சகோதரனுக்கு கழுத்துல கேன்சர் கட்டி வந்துருச்சான். அவர் ஒரு தேவனுடைய மனுஷன் கிட்ட போய் சொன்னாராம், ஐயா, என் த்ரோட்ல, எனது நான் பேசுகிற இந்த த்ரோட் இடத்துல இந்த கழுத்து பகுதியில் எனக்கு கேன்சர் வந்துருச்சு, இவ்வளோ பெரிய கட்டியாக இங்க நின்று கொண்டிருக்குது, என்னால என்ன செய்யன்னு தெரியல, எப்படியாவது சுகமாக்க ஜெபிங்கன்னா. உடனே அந்த தேவனுடைய தாசன் சொன்னாராம், சரி நான் ஒன்று சொல்றேன், செய்வியா அப்படின்னு கேட்டான். நான் என்ன ஐயா செய்யணும்? 7 முறை நீ வெளியில இருக்கிற அந்த தோட்டத்துக்கு போயிட்டு இயேசு என்று சத்தமா சொல்லணும் அப்படின்னா. என்ன சொல்லணும்? இயேசுன்னு சத்தமா 7 முறை நீ எங்க பண்ணும்? வெளியில இருக்கிற அந்த தோட்டத்துல போய் சொல்லணும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா, முதல் முறை நீ சத்தமா கூப்பிட்டதை விட 2வது முறை அதை விட சத்தமா இருக்கணும், 3வது முறை அதை விட சத்தமா இருக்கணும், 4வது 7வது முறை மிகவும் சத்தமா இருக்கணும். இந்த மனுஷன் உடனே என்ன செஞ்சானா, சரி நேர போனானா, வெளியில போய் ஏசு அப்படின்னா, 2வது முறை இன்னும் கொஞ்சம் சத்தமா ஏசு அப்படின்னானா, 3வது முறை இன்னும் முறத்துக்கு ஏசு அப்படின்னானா, அப்ப 7வது முறை எப்படி சொல்லியிருப்பான்? ஏசு அப்படின்னு சத்தமா சொன்னானா. சொல்லி அவனுக்கு அவ்வளவு சத்தமா சொல்லிட்டனால அவன் சொல்லிட்டு அப்படி இப்படி உட்கார்ந்தானா பாருங்க. நடந்த சம்பவம், கழுத்துல இருக்கிற கேன்சர் கட்டி அப்படியே கீழே விழுந்ததான். ஹல்லேலூயா. சீலி எல்லாம் வடிஞ்சிட்டு இருந்தது அப்படியே கீழே விழுந்துச்சான். ஒரே நாத்தமாயிருச்சான். உடனே எல்லாரும் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும், அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நேரம் வந்தாங்களாம், வந்து துணியெல்லாம் வச்சு தொடச்சாங்களாம். கேன்சர் கட்டி அப்படியே கீழே விழுந்துருச்சு, பர்ஸ்ட் ஆகி கீழே விழுந்துருச்சு. நேரம் ஓடி வந்தாங்களாம் இந்த ஊழியக்காரர்கிட்ட, ஐயா கேன்சர் கட்டி விழுந்துருச்சு. இவர் என்ன சொன்னாரு, நான் என்ன பண்ணேன், நீ இயேசுவானவரை கூப்பிட்டா அவர் உனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, போயிட்டு வாமா அப்படின்னாரா. ஹல்லேலூயா. இந்த சகோதரன் சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டானா. ஒரு 10 நிமிஷத்துல என்ன ஆச்சா, ஒரு சுத்தி இருக்கிற ஏரியால இருந்து ஒரு 5-6 பேர் ஓடி வந்தாங்க. என்ன, யாரோ ஒருத்தங்க இயேசுன்னு சத்தமா 7 தடவை கூப்பிட்டாங்க, எங்க வீட்டுல இருக்க வியாதி எல்லாம் சுகமாயிடுச்சு. ஹல்லேலூயா. என் வீட்டுல இருக்கிற வியாதி எல்லாம் சுகமாயிடுச்சு. எங்க மரித்து கொண்டிருந்தாங்க என்னுடைய மாமா, அவர் உயிரோடு கூட எழும்பிட்டாரு. ஓ, இவங்க சப்பானியா இருந்தாங்க, அவங்க எழும்பி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க பாட்டியம்மாக்கு கண்ணு தெரியாம இருந்துச்சு, கண்ணு திறந்துருச்சு. ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்துல அவ்வளவு வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்துல அவ்வளவு வல்லமை இருக்குது. இன்றைக்கு இயேசு என்கிற நாமத்தில் எல்லா முழங்கால்களும் என்ன ஆகுமா? முடங்கிடும் ஒரே நாமம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய பிரச்சனைகள் முடங்கும், இன்றைக்கு உன்னுடைய பாடுகள் முடங்கும், இன்றைக்கு உன்னுடைய வியாதி முடங்கும், இன்னைக்கு உன்னுடைய எல்லா போராட்டமும் ஒரே ஒரு நாமத்திற்கு கீழே முடங்கும். யாருடைய நாமம்? இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பண்றாரு? அந்த இயேசு என்ன செய்யறாரு பாருங்க, அவர் கரத்தை நீட்டி அவர் தொட்டு. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய கரம் நீட்டப்படணும்? என் மேல நீட்டும் ஆண்டவர் எத்தனை பேர் கேட்க போறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் தமது கரத்தை நீட்ட வந்திருக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் முதலாவதாக என்ன செய்தார்னு சொன்ன, மனதுருகி, 2வதாக கைகளை நீட்டி அவனை தொட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 3வதாக எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யணும்னு நினைச்சார்னா, ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து போனா, இன்னைக்கு நான் ஒரு குஷ்டரோகின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு அந்த குஷ்டரோகியாகி நான் ஆண்டவர்கிட்ட போனேன்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன்? குஷ்டரோகம் சுகமாகணும். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு சித்தம் உண்டு சுகமாகுன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆமா தானே? ஆனா வேதத்துல என்ன போட்டிருக்குது? எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. சுகமாகு வேற, சுத்தமாகு வேற. புரியுதா?
சுகமாக தானே வேணும். சுத்தமாகணுமா சுகமாகணுமா? இப்ப வியாதி இருக்குது எனக்கு, நான் என்ன ஆகணும்? சுத்தமாகணுமா சுகமாகணுமா? சுகமாகணும். ஆமா தானே? குஷ்டரோகத்திலிருந்து நான் என்ன ஆகணும்? சுகமாகணும், சுகமாகணும். எனக்கு வந்து குஷ்டரோகம் இருக்கக்கூடாது, நான் சுகமாகணும். ஆனால் ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? எனக்கு சித்தம் உண்டு, சுகமாகன்னு சொல்லல, சுத்தமாக என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கதான் ஆண்டவருடைய முழுமையான சுகம் புறப்பட்டு வருகிறது. அவர் என்ன சொன்னாராம்? அவனை வெறும் சுகம் மட்டும் ஆக்கலையா, அவனை முழுவதுமாக சுத்தப்படுத்தி அவன் என்ன செஞ்சானா, அவன் பிற குஷ்டரோகிகள் எல்லாரையும் சுகமாக்கும்படிக்கு கர்த்தருடைய ஒரு பாத்திரமாக அவன் புறப்பட்டு போனானா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் குஷ்டரோகியா இருந்தேன்னா, நான் குஷ்டரோகியாவே மறிக்கணும்னா எனக்கு தலையெழுத்து இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு கர்த்தரிடமாக போனோன்னே, நான் குஷ்டரோகத்திலிருந்து மட்டும் நான் விடுதலை ஆகல, என்னை போன்ற அநேக குஷ்டரோகிகளை சுகமாக்குவதற்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? என்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி மாறணும்னு ஆசைப்படுறீங்க? ஆண்டவரே, நான் வெறுமன சுகத்தை மட்டும் பெறக்கூடாது, நான் வெறுமன கிருபையை மட்டும் பெறக்கூடாது, நான் வெறுமன வல்லமையை மட்டும் பெறக்கூடாது, நான் வெறுமன ஒரு காரியத்தை நான் பெறக்கூடாது, நான் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் பெரும்படிக்கு நான் வல்லமையினால் நான் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் அப்படி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? பிரதர், அதெல்லாம் நடக்குமா பிரதர்? இப்படிதானே யோசிக்கிறீங்க? இவனை பத்தி நான் சொல்றேன், இந்த குஷ்டரோகியை பத்தி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க மூல வேதாகமத்திலும் சரித்திர புஸ்தகத்திலும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இவனை குறித்து சொல்லலாம். இவன் என்ன செஞ்சானா, இவன் நேரா போனானா, அந்த குஷ்டரோகிகள் எல்லாம் இருக்கிற பள்ளத்தாக்கு போய் மேல இருந்து கூச்சல் போட்டானா. என்ன கூச்சல் போட்டானா? நானும் இதே இடத்துல தான் கிடந்தேன், குஷ்டரோகியா கிடந்தேன், இன்னைக்கு பாரு எனக்கு கை இருக்குன்னா, இன்னைக்கு பாரு என் காலில் எல்லா விரலும் இருக்குது, என் உடம்புல குஷ்டரோகத்திற்குண்டான ஒரு இதுவும் எனக்கு இல்லை, இன்னைக்கு பாரு நான் குஷ்டரோகமே இல்லாம இருக்கிறேன் அப்படின்னா. கீழே இருந்து ஒருத்தன் கேட்டானா, ஏய் உனக்கு மட்டும் அப்படி இருக்குன்னா எனக்கும் அப்படி இருக்கணுமே, என்ன பண்ணட்டும் அப்படின்னா. இவன் சத்தம் போட்டு சொன்னானா, இயேசு என்கிறவர் சுகமாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தில் அற்புதம் உண்டு, இயேசு என்கிற நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு என்கிற நாமத்தில் எல்லா முழங்கால்களும் முடங்குகிற நாமத்தில் வல்லமை உண்டு என்று சொன்னானா. ஹல்லேலூயா. அவனுங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, அப்படின்னா என்ன பண்ணட்டும் அப்படின்னா, இயேசு என்கிற நாமத்தை அறிக்கையிடு, நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொன்னானா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை தான் நீங்க சொல்ல போறீங்க. இன்றைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, இயேசுவை நான் பற்றி கொண்டேன், இயேசுவை நான் பிடித்துக் கொண்டேன், அவர் இந்த வாழ்க்கையில் என்னை இவ்வளவாக உயர்த்தி வைத்திருக்கிறார், என்னை போல நீனும் உயர வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? நான் பிடிச்ச இயேசுவை நீனும் பிடிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை குறித்து நான் ஒரு சரித்திரத்தில் நான் வாசித்தேன். 17 வயது நிரம்பின ஒரு குமாரன். அந்த குமாரனுக்கு என்னவா? டிபி வியாதியாம், டியூபர்குலோசிஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருமல் வந்து கொண்டே இருக்கும், ரத்த வாந்தி எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. 17 வயசுல அவனுக்கு டியூபர்குலோசிஸ். அவனை சொல்லிட்டாங்களா, அவன் பாஸ்கெட் பால் பிளேயர். அந்த பையன் கூடைப்பந்து விளையாடுவாங்களே, அந்த கூடைப்பந்து பிளேயர். அவன் கிட்ட போய் சொல்லிட்டாங்களா, இதுக்கப்புறம் நீ இனிமே பாஸ்கெட் பாலும் விளையாட முடியாது, ஒன்றும் விளையாட முடியாது, பேசாம வீட்டில் கடன்ட்டு. அவன் உடம்பு 80 கிலோ இருந்துச்சான். 17 வயசுல எத்தனை கிலோ? 80 கிலோ. நல்ல உயரமா இருப்பானா, நல்ல உடம்பு இருந்துச்சான். அவனுக்கு இந்த வியாதி வந்த உடனே அவன் சரீரம் 42 கிலோவாக மாறினதான். அப்படியே என்னவாயிடுச்சு? பாதி, வெறும் ஹைட் மட்டும்தான் இருக்குது, உடம்பே அப்படியே குறுகிருச்சான். படுத்த படுக்கையா வீட்டில் படுத்தான். ஒரு நாள் கண்ணீரோடு கூட தனது சீலிங்கை பார்த்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் போது அவன் கேட்டான், ஆண்டவரே, சின்ன பையன் தான் நான், இந்த வியாதி எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நம்மளாம் என்ன சொல்லுவோம்? டியூபர்குலோசிஸ் வருதுன்னா ஒன்று சிகரெட் பிடிச்சிருப்பாங்க, இல்லாட்டா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வியாதி இருந்திருக்கும், ஏதாவது ஒன்று சொல்லுவோம். 17 வயசு நிரம்பினவன், அந்த மாதிரி எந்த பழக்க வழக்கம் எதுவுமே கிடையாது. எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல. கண்ணீரோடு கூட கேட்டானா, ஆண்டவரே, எனக்கு ஏன் இது வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னு எனக்கு தெரியல, எப்படியாவது எனக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணணும். என்ன ஹெல்ப்? எப்படியாவது எனக்கு இதுலேருந்து எனக்கு ஒரு சுகம் கிடைக்கணும். இந்த சுகம் கிடைச்சிச்சுன்னா நான் ஒரு தேசம் விட மாட்டேன்,
எல்லா தேசத்திற்கும் போயிட்டு எந்தெந்த தேசத்துலாம் டியூபர்குலோசிஸ் இருக்கோ எல்லா தேசத்திற்கும் நான் போயிட்டு சொல்லுவேன், இயேசுவானவர் சுகம் கொடுக்கிறாரு நான் சொல்லுவேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. உடனே பார்த்தா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்களாம். அவங்க அப்பா அம்மா ஒரு பெரிய தேவனுடைய தாசர்களாக இருந்தபடியினால் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டாக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் போய் காமிச்சாங்களாம். எதுலையுமே சுகமாகலையாம். கடைசியாக ஒரு பொருத்தனை பண்ணானா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் இந்த டியூபர்குலோசிஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு சுகம் கிடச்சிச்சுன்னா நான் அந்த கண்டத்துக்கு போயிட்டு என்னுடைய வாழ்க்கையே அந்த ஜனங்களுக்காக நான் கொடுத்து எல்லாரையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் செய்வேன்னு சொன்னானா. தனது 75வது வயதில் 2009ஆம் வருடம் அவர் இறந்து போறாரு. அவர் இறக்கும் பொழுது அவருடைய ஒரு மீட்டிங் அவர் நடத்தினார்னா 35,000 பேர் தேவனிடமாக தங்கள் இருதயத்தை கொடுப்பார்களாம். சவுத் ஆப்பிரிக்கா கண்டத்தில் அந்த தேசத்தில் அவர் போய் ஊழியம் செய்ய போவாராம். 35,000 பீப்புள் ஆண்டவருக்கு தங்கள் இருதயத்தை கொடுப்பாங்களாம். 25,000 பேர் அவர்கள் ரட்சிப்படைந்து போவாங்களாம், சுகம் பெற்று போவாங்களாம். கண்ணீரோடு உள்ளவர்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டு போவாங்களாம். ஒரு கூட்டத்தில் மட்டும் சாலிடா ஒரே ஒரு நாள் ஈவினிங் கூட்டத்திற்கு 1,00,000க்கு குறையாம ஜனங்க வந்ததே கிடையாதான். ஹல்லேலூயா. அவர் பேர் என்ன சொல்றாங்க? ஓரல் ராபர்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு போய் ஊழியம் செய்த ஒரு பெரிய தேவனுடைய தாசன். இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் ஒரு குஷ்டரோகியா இருந்தேன், எனக்கு ஒரு பாடு ஒன்று இருந்துச்சு, எனக்கு ஒரு வேதனை ஒன்று இருந்துச்சு, அந்த வேதனையை கர்த்தர் நீக்கி போட்டார். இன்றைக்கு நான் என்ன செய்வேன், அந்த வேதனையோடு கூட இருக்கிற பலருக்கு நான் கர்த்தரிடமாக நான் கொண்டு செல்வேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அப்படிதான் மாற போறீங்க. இன்றைக்கு எத்தனை பேருக்கு அப்படி மாறணும்னு ஆசை? ஆண்டவரே, நான் சுகத்தை பெற்றவனாக, நான் பலத்தை பெற்றவனாக, நான் வல்லமை பெற்றவனாக இன்றைக்கு நான் புறப்பட்டு செல்லும் பொழுது மற்றவர்களையும் அந்த கர்த்தரை காண நான் கொண்டு செல்வேன். இன்றைக்கு அப்படி ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? நாம் இருக்கிற இடத்தில் முழங்கால் படியிட்டு இன்றைக்கும் மனதுருக்கத்தினால் நிரப்பப்பட்ட தேவன் இன்றைக்கு மனதுருக்கத்தோடு கூட இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் மனதுருக்கத்தினால் அவர் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு தேவையான எல்லா கிருபையும் எல்லா ஆசீர்வாதத்தையும், ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒருவேளை சில போராட்டங்களினால் நீங்கள் இங்க வந்திருக்கலாம், சில சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் வர செய்து கொண்டிருந்திருக்கலாம். ஓ பிரதர், இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில வேதனை கொடுத்து கொண்டே இருக்கு பிரதர், இதை எப்படி என்னால சமாளிப்பது என்று எனக்கு தெரியாம இருக்குது, இது எப்படி நான் சரி செய்வேன் என்று எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த ஒரு பாவம் என் வாழ்க்கையில் ரொம்ப நாட்களாக காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறேன், ஆனா என்னால முடியல. இன்றைக்கு மனதுருக்கத்தினால் நிரம்பின தேவன் இன்றைக்கு பாவிகளாய் இருக்கிற நம் மீது அவர் கிருபையாக இருந்துதான் இந்த பூமிக்குள்ளாக அவர் இறங்கி வந்தார். இன்றைக்கு என் கர்த்தர் இறங்கி வந்ததே அவர் மன உருக்கத்தினால் நிரம்பினபடியால் தான். இன்றைக்கு அவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பரலோகத்தில் இருந்திருந்தார்னா அவர் நிம்மதியா இருந்திருப்பாரு. தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி அவர் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அங்கிருந்து புறப்பட்டு வந்தது நம் மீது மனதுருக்கத்தினால் அவர் நிரம்பினதனால் தான். இன்றைக்கு பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். இன்றைக்கு ஆண்டவரே, அந்த மனதுருக்கத்தினால் நிரம்பின அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உள்ள பாவத்தை அவர் கழுவ வேண்டும் என்று வந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க, அப்பா பாவத்தினால் நான் நிரம்பி இருக்கிறேன்? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே, இந்த பாவமான இந்த சரீரமானது பரிசுத்தம் அடைய வேண்டும் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசித்ததே கிடையாது. இன்றைக்கு ஆண்டவரை உண்மை நான் பார்க்கணும்னு ஆசைப்படலாம். ஆண்டவரே, உமது வார்த்தையை நான் கேட்கணும்னு நீங்க ஆசைப்படலாம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்மோடு கூட நான் பயணிக்க வேண்டும் என்று வாஞ்சை உங்களுக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் பாவம் உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்குமே என்றால் அதையும் உங்களையும் கர்த்தரையும் அது தடுக்கிற ஒன்றாக இருக்கிறது, அது பிரிக்கிற ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த பாவம் என்னை விட்டு முற்றிலுமாக இன்றைக்கு அகலும்படிக்கு இன்றைக்கு என் மீது மனதுருக்கத்தினால் நீர் இறங்கும் ஆண்டவரே. என் மீது மனதுருக்கும் ஆண்டவரே. ஓ பாவியாகி என் மேல் ஓ கிருபையாயிரும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, என் மீது கிருபையாயிரும்
ஆண்டவரே. உமது காருண்யத்தினால் என்னை மீண்டுமாக சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது கிருபையினால் என்னை மீண்டுமாக சேர்த்துக் கொள்ளும் என்று கர்த்தரை பார்த்து கேளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் பாவத்தை கழுவும்படிக்கு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார், உங்களது அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. இன்றைக்கு சமாதானம் இல்ல பிரதர், எனக்கு என் குடும்பத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. ஓ சமாதானம் இல்ல பிரதர், என்னுடைய உள்ளான இருதயமானது கிளேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ சமாதானமற்று நான் இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஒரு ஆக்கினை அவர் மீது வந்து விழுந்ததா. ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கலாம், the chastisement of peace was upon him. ஆக்கினையே அவர் மேல வந்துருச்சாம். இன்றைக்கு அவர் அப்படியாக சிலுவை மரத்திற்கு ஏறி சென்று அவர் உங்களுக்கென்று சமாதானத்தை அவர் வாங்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அப்பா என் மேல மனதுருகி அந்த சமாதானத்தை தாரும் என்று கேட்பீங்களா? கர்த்தரை பார்த்து கேளுங்க, அப்பா எனக்கு சமாதானம் வேணும் ஆண்டவரே. ஓ வாய்களை திறந்து கேளுங்க, அப்பா ரட்சிப்பின் சமாதானம் எனக்கு வேணும், ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வேணும். ஓ ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வேணும் ஆண்டவரே. பிரியமானவர்களை, கடைசி நாட்களில் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னும் நீ என்னிடமாக கிட்டி சேராமல் இருப்பது ஏன் என்று கர்த்தர் கேட்கிறார். ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனை சந்தோஷமா இருக்கிறது. ஓ தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. ஓ சந்தோஷமா இருந்துட்டு திங்கட்கிழமை காலையில மீண்டுமாக உலகத்தோடு கூட போவது என்ன வாழ்க்கை? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, மகளே என்ன வாழ்க்கைமாது? என்னோடு கூட நீ திங்கட்கிழமை இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் மகனே செவ்வாய்க்கிழமை என்னோடு கூட நீ இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓ புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எல்லா நாட்களும் என் பிள்ளைகளோடு கூட நான் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேனே. கர்த்தர் கேட்கிறார் அது உன்னை பார்த்து. இன்றைக்கு ஆண்டவரே நான் அப்படி இருக்கிறேன் ஆண்டவரே. மனதுருக்கத்தினால் நிரம்பினவராக இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர் மனதுருக்கத்தினால் நிரப்பப்பட்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, சிலுவை மரத்துல அவர் எத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பதாக அவர் 2 கரங்களையும் விரித்தவராக ஆணிகளை கடாவினார்கள். அப்ப என்ன தெரியுமா செய்தாரு? அவர் அந்த நேரத்தில் ஆணிகள் அவர் கடாவும் பொழுது அவர் நினைச்சு பார்த்தாராம், யார தெரியுமா? உங்களையும் என்னையும். அந்த நேரத்தில் அவர் கரங்கள் நீட்டப்பட்டு ஆணிகள் கடாவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏன் அப்படி இருக்கணும்? அவர் நினைத்ததெல்லாம் உங்களை, அவர் நினைத்ததெல்லாம் என்னை. இன்றைக்கு நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அன்றைக்கு சிலுவை மரத்தில் தொங்கினார். இன்றைக்கு அந்த கரங்கள் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக கடந்து வருகிறது. அந்த ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிற அந்த கரங்கள் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக கடந்து வருகிறது. இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு பாடு ஒன்று இருக்குது ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளேசம் இருக்குது ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு வலி இருக்குது ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வேதனை எனக்கு இருக்குது, ஒரு வியாதி இருக்கிறது, இந்த ஒரு இடத்துல எனக்கு ஒரு தோல்வி இருக்கிறது, இந்த ஒரு இடத்துல ஆண்டவரே எனக்கு ஒரு சின்ன ஒரு போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அது பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், ஒருவேளை அது அந்தகார கிரியைகளின் போராட்டமாக இருக்கலாம். இந்த ஒரு இடத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளேசம் காணப்படுகிறது. இன்றைக்கு என் கர்த்தர் அவர் தனது கரங்களை நீட்டி இன்றைக்கு உன்னை தொட்டு இன்றைக்கு உன்னை சுகமாக்க வந்திருக்கிறார். எத்தனை பேருக்குமா சுகம் வேணும்? எந்த இடத்துல சுகம் வேணுமோ அந்த இடத்துல உங்க கரங்களை வைங்க, வச்சு கேளுங்க, அப்பா எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு சுகம் வேணும் ஆண்டவரே. ஓ தெய்வீக சுகம் கடந்து வருகிறது. ஓ என் பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு என் கர்த்தாதி கர்த்தர் இன்றைக்கு எப்படி சிலுவை மரத்தில் அவர் உங்களுக்காக சிலுவையில் தொங்கினாரோ இன்றைக்கு அதே விதமாக இன்றைக்கு உங்கள் மத்தியில் அவர் புறப்பட்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு உன்னை சுகமாக்கும்படிக்கு, இன்றைக்கு உன்னை மீண்டுமாக நிலைநிறுத்தும்படிக்கு, இன்றைக்கு உன்னை எழுப்பும்படிக்கு, இன்றைக்கு உன்னை தூக்கி நிறுத்தும்படிக்கு என் கர்த்தராகிய தேவன் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்க இந்த வியாதி நீங்கட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பண கஷ்டம் நீங்கட்டும் ஆண்டவரே, இந்த ஒரு போராட்டம் நீங்கட்டும் ஆண்டவரே, இந்த ஒரு ப்ராப்ளம் ஆண்டவரே என் வாழ்க்கையை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. குஷ்டரோகி அப்படிதான் வந்து கேட்டான், ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சுகமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவர் சித்தத்தோடு கூட தான் வந்திருக்கார். பிரியமானவர்களே, அவர் கரத்தை நீட்டி சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு.
உனக்கு வெறும் சுகத்தை மட்டும் அவர் தரல. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ சென்று மற்றவர்களை சுகமாக்கும்படிக்கு உன்னை நான் நியமிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவரே, எனக்கே சுகம் கிடைக்கல ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே மற்றவர்களை போய் சுகமாக்க? இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுமா, ஒரு பொருத்தனை செய்ய. ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு சுகம் கிடைச்சிச்சுனா, எனக்கு இந்த ஒரு காரியம் வாழ்க்கையில நடந்துச்சுன்னா, நான் மற்றவர்களிடமாக போய் சொல்லுவேன், நீர் தான் உண்மையான தெய்வம் என்று நான் சொல்லுவேன். நீர் என் வாழ்க்கையில் செய்த நன்மையை நான் விவரிப்பேன் என்று பொருத்தனை செய். பல வருடங்களுக்கு முன்பதாக என் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் ஒன்று வந்தது. அந்த போராட்டம் வந்த நான் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு எப்படி வெளியே வரேன்னு தெரியலப்பா. இந்த ஒரு பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளியே புறப்பட்டு வரேன்னு தெரியல. யாரிடமும் நான் போல. நான் போனது ஒரே ஒருத்தர் தான், அதுதான் கர்த்தர். நான் போயிட்டு சொன்னேன், ஆண்டவரே, இந்த பிரச்சனையில இருந்து என்ன வெளியில கொண்டு வந்துட்டீர்னா நான் எல்லா இடமும் நான் போவேன். பிரச்சனையில இருந்து விடுவிப்பவர் கர்த்தர் என்று நான் சொல்லுவேன் என்று சொன்னேன். ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? பிரச்சனையில இருந்து மட்டும் என்னை வெளியில கொண்டு வரல, பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வருபவர் கர்த்தர் என்று என்னை இந்த இடத்துக்கு வந்து சொல்ல வைத்திருக்கிறார். நீங்களும் அப்படிதான் மாற போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே நான் அப்படி மாறுறேன்? கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நெடு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இன்றைக்கு என்ன அப்படி மாற்றும் ஆண்டவரே? எல்லாரும் கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. எனக்குள்ளாக இருக்கிற இந்த வியாதிகள் நீங்களும் ஆண்டவரே, எனக்குள்ளாக இருக்கிற இந்த போராட்டங்கள் நீங்களும் ஆண்டவரே, எனக்குள்ளாக இருக்கிற இந்த வேதனை நீங்களும் ஆண்டவரே, எனக்குள்ளாக இருக்கிற எல்லா கசப்புகளும் எல்லா கசடுகளும் நீங்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே, உமது பாதத்திற்கு அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்மிடையிலிருந்து ஒரு புதிய ஒரு பலத்தை பெற வேண்டும் என்று, ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று, ஒரு புதிய ஒரு கிருபையை பெற வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் பார்த்தபடி ஆண்டவரே, எங்கள் மீது மனதுருகுவீராக. எங்கள் மீது உமது கரங்களை நீட்டி எங்களை தொட்டு, உமக்கு சித்தம் உண்டு, எங்களை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி நீர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்தாமே ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் நீர்தாமே பதிலை கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் எல்லா ஜெபங்களுக்கு, எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் செவிகள் திறந்திருக்கிறது என்று சொன்ன தேவனே, இதோ அன்பு பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர்தாமே ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே நீர்தாமே கிருபை பாராட்டி இந்த இடத்திலும் ஆண்டவரே நீர் எழுந்தருளி இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக ஆண்டவரே, அன்பு ஊழியரையும் சமூகத்தில் தருகிறோம், அன்பு மூப்பர்களை சமூகத்தில் தருகிறோம், அன்பு பிள்ளைகளை சமூகத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, பேர் பேராக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த இடமும் ஆண்டவரே இடம் கொண்டு பெருகட்டும் ஆண்டவரே. இந்த இடத்திற்கு இன்னும் அநேக ஆத்துமாக்கள் புறப்பட்டு வந்த ஆண்டவரே, அப்பா உமது ராஜ்யத்தின் புத்திரர்களாக அவர்கள் மாற்றப்படுவார்களாக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்திற்கு அடுத்த முறை நாங்கள் வரும்பொழுது ஆண்டவரே இன்னும் அதிக ஆத்துமாக்கள் ஆண்டவரே, அதிக ஆண்டவரே உமது வல்லமை, அதிக உமது கிருபைகள், அதிக உமது ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு சந்ததியை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. அப்படியே நீர் செய்தருளும் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் எங்களோடு கூட பேசி நீர் இடைப்பட்டு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை
நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாறில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள், தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.